மிகப்பெரிய காரணம். ஆனால் அந்த அன்பு நான் தேடாத அன்பு, எனக்கு கிடைக்கப்படாத விஷயம், இது எல்லாம் கிடைச்சது எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரோஹி இயக்கம் தான். நான் படித்த படிப்புல கிடைக்கல, நான் படித்த எந்த புத்தகங்களும் கிடைக்கப்படாத அன்பு, தூய்மையான அன்பு இங்கே கிடைக்கப்பட்டது. எல்லா அன்பிலும் எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் இந்த அவையில் மட்டும்தான் எந்த அன்பிலும் எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு இந்த அவையில் தான் கிடைக்கும். நீங்க நினைத்து பாருங்க, ஒருவரும் எனக்கு தேவை என்று உங்களிடத்தில் எவரால் வந்திருப்பார்கள், வந்திருக்க மாட்டார்கள். வருவது ஒரு சமூக வெற்றிக்காக உங்களை நோக்கி பயணம் செய்திருப்பார்கள். அவர்கள் ஏன் சமூகம் வெற்றி பெற வேண்டும், அவர்கள் தலைவராக இருக்கிறார்கள் என்றால் அது மிகப்பெரிய வாய்ப்பு. நம்மளை கட்டி அணைத்து செல்கிறார்கள், நமக்காக உழைக்கிறார்கள். நாம் இன்பமாக இருக்க வேண்டும் என்பதற்காக உழைக்கிறார்கள், நாம் அன்பு பரிமாற வேண்டும் என்பதற்காக உழைக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு உழைப்பு தான் நம்முடைய கார்த்தி அவர்கள் மிக சிறப்பாக நம்முடைய 2023-24 கட்டி அழைத்து சொல்லுகிறார். கட்டி அழைத்து சொல்வதால் தான் அனைவரும் இதேனும் ஒன்றாக பயணிக்கிறது. நிறைய இயக்கங்கள் இருக்கிறது, நிறைய சங்கங்கள் இருக்கிறது. அந்த சங்கங்களுடைய ஒற்றுமை கொண்டு வருவது மிகப்பெரிய கடினமாக இருக்கிறது. எந்த சங்கத்தில் ஒற்றுமை கடினம் இல்லாமல் இருக்கிறது என்றால் 60 ஆண்டு கால பயணம் செய்த நாகப்பட்டினம் ஓட்டுகள் இல்லாத காரணம் நோக்கம் பெரிது, இலக்கு பெரிது, கொள்கை பெரிது. அதில் இலக்கும் கொள்கையும் பெரிது என்றால் ஏதோ ரோட்டியை மேலே உயர்த்த வேண்டும் என்பது கொள்கை அல்ல. இன்று சொன்னார்கள் இல்லையா, மனதார் மூலமாக பாராட்டினார்கள். கார்த்தியை எதற்காக பாராட்டினார்கள்? நீங்கள் கொண்டு பார்த்தால் போது கல்யாணம் அல்ல, எல்லாத்தையும் உறவினர் போல் செய்வார்கள் சொன்னார். உறவினர் என்றால் எத்தனை கல்யாணங்கள்ல மேடைகள் அமைப்பார்கள், அலங்காரங்கள் இருக்கும், சிறப்புகள் இருக்கும், பல லட்சம் ரூபாய் செலவக்கூடிய அலங்காரம் செய்கிறார்கள். அதை இந்த சமூகம் பாராட்டவில்லை. ரோட்டின் மக்கள் இருந்து வரவேற்பை பாராட்டுகிறார்கள், ரோட்டின் மக்களுடைய அன்பை பாராட்டுகிறார்கள். கொடி தோரணங்களுக்கு இல்லாத மரியாதை அதையே மாற்றி அமைத்தது ரோட்டின் நாகப்பட்டினம். இந்த இயக்கத்தை பார்த்து மற்ற இயக்கங்கள் எல்லாம் நாம் எப்படி இப்படி பயணிப்பது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார். இது மிகப்பெரிய வரலாறு அல்ல, சமூக மாற்ற சிந்தனை. நாம் இந்த இடம் நம்முடைய ரோட்டரி, உண்மையிலே ரோட்டரிக்கு நான் வரவில்லை என்றால் ரோட்டரிக்கு எந்த லாஸும் கிடையாது. ஆனால் நான் 25 ஆண்டுகளுக்கு முன்னால் கிடைக்கப்பட்ட அனுபவத்தை இழந்திருப்பேன். இங்கு நிறைய மக்கள் வரவில்லை. ரோட்டரியில் அனுபவங்களை பரிமாறுகிற ரோட்டரி மாதிரி ஒரு புனிதமான இடம் வேறு எந்த இயக்கத்திலும் இருக்காது. நான் 25 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பேராசிரியர் உட்கார்ந்து அதே இடத்தில் அமர்ந்திருந்தேன். அந்த இடத்தில் எனக்கு பக்கத்தில் இந்த ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் 60 ஆண்டு காலத்துக்கு முன்னால் துவங்கிய VSIL அமர்ந்திருந்தார். அவர் அந்த 60 ஆண்டு கால பயணத்தை வேர்வை மாறாமல், அவருடைய ஸ்மெல் மாறாமல் அதை ரோட்டரி இடத்தை கடத்தினார். கடத்தி ரோட்டரி இயக்கம் எப்படி இருக்கும் என்று சொன்னார். அந்த இயக்கத்தில் என்ன பயன் கிடைக்கும் என்று சொன்னார். அவர் பயன் கிடைக்கும் என்று சொன்னதனுடைய ஒரு சில நிமிட முறை என்னை மாற்றியது. என்னை வேகமாக உழைக்க வேண்டும் என்று ஆசைப்படுத்தி, வேகமாக பயணிக்க வேண்டும் என்று ஆசைப்படுத்தி, நிச்சயமாக மிகப்பெரிய கனவுகளோடு இந்த அவையில் வந்தேன். என் கனவுகள் நிறைவேறுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் ரோட்டரி இயக்கம். எத்தனை ஆண்டு கனவுகள், என் கனவுகள் மேலே உயர்த்த சித்தனைக்கூடிய இடம் இந்த இடம். இந்த இடம் மிக அற்புதமான இடம். இந்த ரோட்டரி இயக்கம் கொடுக்கிற ஒவ்வொரு செய்தி, ஒவ்வொரு பருவம் ஏதோ நாம் கட்டணம் கட்ட வேண்டும் என்பதற்காக முறையாக யார் வரவில்லை. அது மிகப்பெரிய வரலாறு. எனக்கு இன்னும் குற்றமாக இருக்கிறேன். 25 ஆண்டு காலத்துக்கு முன்னால் VSIL எனக்கு கடத்திய ரோட்டினுடைய அற்புதமான பணியை நான் இளைஞர்களுக்கு கடத்தி விட்டேனா, கடத்தவில்லையா என்கின்ற குற்ற உணர்வோடு கொண்டிருக்கிறேன். அவர் கடத்திய காரணத்தினால் அதற்கு பிறகு கோபி சாரோ, பஷீரோ இவரெல்லாம் அவருடைய பண்பாட்டில் இருந்தார்கள். அதன் பிறகு நாங்கள் எல்லாம் தலையெடுத்து வந்தோம். ஆனால் அவர்களெல்லாம் கடத்தி எங்களிடத்தில் ஒப்படைத்தார்கள். நாங்கள் சரியான தரத்தை, இந்த ரோட்டரி இயக்கத்தை சரியான இடத்தில் ஒப்படைத்து விட்டோமா என்கின்ற கேள்வியும் குற்ற உணர்வும் தினந்தோறும் இருந்து. நீங்கள் ஒரு மிகப்பெரிய இயக்கத்தில் இருந்திருக்கிறீர்கள். நீங்கள் எங்கு தேடி பாருங்கள். என் நண்பர்கள், பள்ளி நண்பர்கள், கல்லூரி நண்பர்கள் எல்லாம் அன்பு பரிமாறுவதற்காக நீண்ட நெடிய பயணம் செய்கிறார்கள். அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இங்கு வருகிறோம், எந்தவித மனதில் எந்த சிந்தனையிலான ஆளாய் கொண்டிருக்கிறோம். அதனால் மிகப்பெரிய இயக்கம். இந்த இயக்கத்தில் கனவுகள், எத்தனை கனவுகள் நீங்கள் கண்டாலும் அதை புத்துணர்ச்சி பெற வைக்க முடியும். கனவுகளை பெரிதாக்கிக் கொள்ள முடியும். கனவுகள் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற முடியும். நாம்
அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தளத்தில் தான் நாம் எல்லாம் நீந்து கொண்டிருக்கிறோம். மிக அற்புதமான இயக்கம். இந்த இயக்கத்துக்கு நான் வருகிற போது ரோட்டரி சங்கத்திற்கு பற்காப்பிட்டா கட்டுகிற அளவிற்கு தான் என்னுடைய வருமானம். ஆனால் இன்று 100 பேருக்கு பற்காப்பிட்டா கட்டுகிற அளவுக்கு இந்த நிலையை உயர்த்துகிறோம். எதற்காக சொல்றேன் அப்படின்னா, இந்த ரோட்டரி இயக்கத்தில் நீங்கள் பணம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக யாரும் பேசிவிட மாட்டாங்க. பணம் கொடுப்பதற்கான உயரத்தை அடைவதற்கு இந்த இயக்கத்தில் நல்ல செய்திகள் நிறைய இருக்கு. இங்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். உமா நிறுவனத்துடைய ஐகான் ஆஃப் நாகப்பட்டினம் அவர்களுக்கு இருக்கிறார். அண்ணன் நம்முடைய அண்ணன் அவ்வளவு வெல்டிங்ல இன்னைக்கு எவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரிலாம் இருக்கிற அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு அவருடைய உழைப்பு இருக்கிறது. ஒவ்வொருவர்களும் மிக சிறப்பான மனிதர்கள் அவங்க இருக்கிறார்கள். அவரிடத்தில் உரையாடுகிற போதுதான் தெரியும். நான் கான்ஃபரன்ஸ் 20 ஆண்டுகளுக்கு முன்னால் கான்ஃபரன்ஸ் போறப்ப என்னைய ராஜராஜனுடைய ஃபாதர் குப்பன் அவங்க தான் இங்கேருந்து அழைச்சிட்டு போய் கோயம்புத்தூர் வரை இருக்கிற அனைத்து ஹோட்டல்களிலும் பல ஹோட்டலுடைய அதிபர்களை அறிமுகப்படுத்தினாங்க. அவருடைய பண்பை பார்த்து, அவர் மிகப்பெரிய இடத்தில் இருக்கிற அவர் அன்பை பார்த்து, அப்படியெல்லாம் இருக்கிற போது அவருடைய கனிவான வார்த்தையை பார்க்கிற போது நான் விளையாட்டுக்காரன் என்றால் கர்வம் ஒரு எங்களே அறியாமல் ஒரு ஆணவம் இருக்கு. அதையெல்லாம் சுக்குநூறாக உடைத்தது அண்ணன் பிஎன்னுடைய ஒரு நாள் பயணம் தான். அதுபோல அந்த ரோட்டரி இயக்கம் என்பது நீங்கள் எதை தேடினாலும் கிடைக்கக்கூடிய ஒரு அளவாக இடம். காத்திருக்க அடுத்த கட்டத்திற்கான சிந்தனை வந்திருக்கிறது என்றால் அவர் தந்தையார் உழைத்திருக்கலாம், யாரையால் உழைத்திருக்கலாம். ஆனால் அதை பக்குவமாக எடுத்து சொல்கிறது என்றால் தெரிந்தோ தெரியாமலோ கண்ணில் படுகிற ரோட்டரியுடைய செய்திதான். இன்று 4 கோடி ரூபாய் திட்டம். அந்த திட்டத்தை இந்த மாவட்டத்தில் இருக்கிறதை நாம் எடுத்து பயணிக்க போகிறோம். ஒரு கான்ஃபரன்ஸ் எடுத்து பயணிக்க போகிறோம். எடுத்து பயணிக்கின்ற போது இந்த பொருளை நான் என்ன பார்க்கிறேன், மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். அதை யதார்த்தமாக எடுத்து கடன் சொல்வார். வெற்றி கொண்டாடுவதற்காக மிகப்பெரிய கூட்டங்கள் கூடுவார்கள். அது ஒரு நிகழ்ச்சியாக தெரியாது. அப்படிப்பட்டவர்கள் எல்லாரும் அடங்கிய ஒரு இயக்கம். அதனால் மிகப்பெரிய இயக்கத்தை நாம் கூடியிருக்கிறோம். இதைவிட நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் எந்த பெரிய சங்கமும் எந்த பெரிய மனம் கொண்டவர்களும் எத்தனை கனவுகள் வந்தாலும் திறந்து மனம் போல காத்திருக்கிற இது தவிர வேறு எந்த இயக்கமும் உங்களுக்கு கிடைக்காது, எந்த நிறுவனமும் உங்களுக்கு கிடைக்காது. அதனால் அப்படிப்பட்ட நிறுவனத்தில் இருக்கிறது. ஆனால் நாம் செய்ய வேண்டியது அப்படிப்பட்ட நிறுவனத்தில் அப்படிப்பட்ட நிறுவனத்தை நாம் பயன்படுத்திக் கொண்டு ஒரு இடத்திலாவது நாம் இந்த இயக்கத்தை பெருமைப்படுத்தி பேச, இந்த இயக்கத்தை அடுத்த கட்டத்திற்கு எப்படி நகர்த்த வேண்டும் என்று பேச வேண்டும். இதுதான் நாகப்பட்டினத்துடைய வளர்ச்சி. இந்த இயக்கத்தினுடைய வெற்றி தான் நாகப்பட்டினத்துடைய வெற்றி. அந்த வெற்றி எப்படி அமையும் என்று நீங்கள் உணர வேண்டும். எப்படி அமைக்க வேண்டும் என்று கனவு காண வேண்டும். நீங்கள் அமைக்காமல் உங்களுடைய சங்கதிகள் மிக சிறப்பாக இந்த நாகப்பட்டினத்தில் இருந்துவிட முடியாது. நீங்க யோசித்து பாருங்கள், 90களில் யோசித்து பாருங்கள் எப்படி இருந்தது, இன்று எப்படி இருக்கிறது. நிறைய மாற்றங்களோடு இருக்கிறோம், உயர்ந்து இருக்கிறோம், இன்னும் உயர போகிறோம். நாகப்பட்டினத்தில் தான் நாம் வளர்ந்தோம். நாகப்பட்டினத்தில் தான் நம் தலைமுறை வெற்றி பெற செய்கிறது. நாகப்பட்டினத்தில் தான் நாம் இருந்த இடத்திலிருந்து உயர்ந்தோம். இது அனைத்தும் நாகப்பட்டினத்தில் தான் நடந்தது. ஆனால் நாம் பெருமைப்படுத்த தவறுகிறோம். இந்த இயக்கம் இல்லை என்றால் நல்ல நண்பர்களை நாம் கிடைக்காமல் இருந்திருப்போம். எத்தனை நண்பர்கள் சரியான நண்பர்களாக தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தவித்தவரை பார்த்தால்தான் உங்களுக்கு தெரியும் இந்த இயக்கம் எந்த செய்திகள் கொடுத்திருக்கிறது. அப்படிப்பட்ட இயக்கத்தில் இருக்கிறோம். நாம் செய்ய வேண்டிய பணி என்றால் நாம் இயக்கத்தை பெருமைப்படுத்த வேண்டும். நீங்கள் எத்தனை கட்டிடங்கள் வேண்டாலும், எத்தனை வீடுகள் வேண்டாலும், உங்களுக்கான சொந்தமான கட்டிடங்களை கட்டி இது நான் நினைத்து கட்டியது என்று மகளிடத்திலே சொல்லுகிற போதும், உங்கள் மகளிடத்திலே சொல்லுகிற போதும், அதை விட பெருமை இந்த ரோட்டரி இயக்கத்திற்காக ஒரு கட்டிடம் கட்டியிருக்கிறோம், அது எங்கள் கட்டிடம் என்று உண்மையோடு அடுத்த தலைமுறை அழைத்து வருகிற போது உங்களுடைய பயணமும் உங்களுடைய பங்கும் இந்த சமூகமும் இந்த சமுதாயம் பாராட்டு. அவர்கள் பாராட்ட வேண்டும் என்பது அதை விட மன திருப்தி வேறு எதுவும் இல்லை. டால்ஸ்டாய் ஒரு கதைதான் சொல்லுவாங்க. 45 வயசு நீதிபதி எப்படி மரணப்படுக்கை உடல்நிலை சரியில்லாத போது அவருடைய வார்த்தைகள் என்ன இருக்கும். நீங்க 45 வயசுல 50 வயசு இருக்கிறப்ப வாழ்க்கைகளுக்கு எல்லாம் கிடைச்சிடும். வீடு இருக்கும், கட்டணம் இருக்கும், நல்லா மனைவி இருப்பாங்க, சூழல் இருக்கும், எல்லா சூழல் இருக்கும். ஆனால் உடம்பு வலிச்சுக்கிட்டே இருக்கும், இடுப்பு வலிச்சுக்கிட்டே இருக்கும். இடுப்பு வலிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப என்ன இருக்கும் கேட்டாங்க, இதை கட்டுப்படுத்த வழி நின்று நிற்காது, அது வலிச்சுக்கிட்டே தான் இருக்கும். இதுதான் நம்ம உடனே தோணும். என்ன நம்ம தோணும், நாம் எல்லாருக்குமே நல்ல தானே செஞ்சோம், ஏன் நமக்கு இப்படி இருக்குதான் தோணும். எந்த டாக்டர் ஆயிரம் இருக்கும். ஆனால் இந்த ரோட்டரி இயக்கத்துக்கு வருகிற போது இவர்களுக்கு அளவாக
போது ஒருவர் உணர்ச்சி பூர்வமாக உணர்வுபூர்வமாக அந்த இடத்தில் என்ன தேவையோ அதை கொடுத்து நம்ம இன்னும் 10 ஆண்டுகள் பயணம் செய்வார். உங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் இன்னும் 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் கிடைக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் ஒரு அற்புதத்தை ஒரு புனிதத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அந்த புனிதத்திற்கு நாம் தயாராகும். அந்த புனிதம் இந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸிலிருந்து உருவாகி கொண்டிருக்கிறது. உருவாகி அதற்கு ஒரு தனி கட்டிடம் கட்ட வேண்டும். நம்முடைய வரலாறை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய கார்த்திகேசன் அவர்களும் கடந்த 2 ஆண்டுகளாக அவர்கள் வீட்டு வேலைகளை கூட நம்ம எல்லாம் அரவணைத்து மிக அழகாக அழைத்து செல்கிறார்கள். அதற்கு ஒரு கட்டடம் கட்டுகிறோம். கட்டுகிற போது உங்களுடைய கல்லும் உங்களுடைய மண்ணும் உங்களுடைய சிமெண்ட்டும் ஆணைத்தரமாக நாங்கள் உருவாக்கிய கட்டடம் எங்களுடைய அடையாளம். நாம் நாகப்பட்டினத்தில் 110 ஒட்டேரிகள் இருக்கிறோம். நம்முடைய அடையாளம், நம்முடைய வரலாறு அப்படிங்கிற உணர்ச்சி பூர்வமாக கட்டணும். அதில் இவர்கள் 20 லட்சம் 25 லட்சம் என்று அவர்கள் திட்டம் கேட்கிறார்கள். பணம் 2வது. ஆனால் அதை உயர்த்துகிற போது திறந்த மனதோடு அது அப்படியே ஒரு குறிக்கிறாக இன்னும் மிக பல சிந்தனையோடு அதை உருவாக்க வேண்டும். அதற்கு நாம் எல்லாம் ஒத்துழைக்க வேண்டும். நாம் மீண்டும் சொல்லுகிறேன், எத்தனை கட்டடங்கள் எத்தனை நீங்கள் உங்களுக்கு தனியாக எத்தனை செய்தாலும் அதை விடலாம் தாண்டியது புனிதமானது நாம் உருவாக்கக்கூடிய ரோட்டரி கட்டிடம். அந்த கட்டிடத்தை நாம் அனைவரும் மிக மிக உன்னதமாக இருந்து முயற்சி செய்து அந்த கட்டடத்தை மிக உயர்ந்த அவர்களுக்கு நிச்சயமாக ரோட்டரி 2029 எப்படி இருக்கிறது, மாவட்டத்தில் எப்படி இருக்கிறது, நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு பிரசிடென்ட்டும் இங்கிருந்து உழைக்கிறாங்க. சோழ பிரசிடென்டா இருக்கிறார், பேராசிரியர் பிரசிடென்டா இருக்கிறார், பாலசுப்ரமணியன் பிரசிடென்டா, எல்லாரும் பிரசிடென்டா இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு உடனே தோன்றது என்ன தெரியுமா? இவர் செய்தார், அவர் செய்தார், இவரோட அவர் நல்லா செய்தார், கம்பாரிசன் தான் தோணும். ஆனால் நாம் மனிதர்களை படிக்கிற பக்குவத்தை பெருத்தால் இன்று கார்த்தி செய்கின்ற பணியை ஒரு நிமிடம் கூட பாராட்டாமல் இருக்க அப்படி உடைக்கிறார். அதுபோல கார்த்தி போராண்டு செய்த பணி இப்படி ஒவ்வொரு பணியும் எடுத்து பாருங்கள். நாம் நல்ல அன்பாக பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் உழைக்கிற உழைப்பு. ஆதலால் ஒட்டேரிகளை நான் மீண்டும் சொல்கிறேன், தலைவணங்கி கேட்கிறேன், நிச்சயமாக சொல்கிறேன், இந்த கட்டடத்தை உயர்த்துவோம். கட்டடம் உயர்த்துகிற போது இந்த ரோட்டி 60 ஆண்டுகளாக வரலாறை எப்படி கடத்தி சொன்னார்களோ அதை விட மிகப்பெரிய அளவுக்கு அடுத்த தலைமுறை கடத்துவோம். நம்முடைய அடுத்த தலைமுறையில் தான் இந்த இடத்தில் அமைய வேண்டும், இந்த இடத்திற்கு வர வேண்டும், இந்த இடத்திற்கு நம்மை காக்க வேண்டும். நாம் சார்ந்து இருக்கின்ற எப்படி நாம் குடும்ப தலைமுறையை காக்கிறார்களோ அது போல இந்த ரோட்டியை காக்க வேண்டும். ரோட்டை காத்தால்தான் இந்த நாகப்பட்டினம் மிக சிறப்பாக இருக்கும். நீங்கள் திரும்பி பாருங்கள். 60 ஆண்டு காலத்தில் ரோட்டினுடைய ஒவ்வொரு பணியும் நுணுக்கமாக பாருங்கள். நாகப்பட்டினம் எத்தகைய பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அத்தனை பெரிய மாற்றத்துக்கான அற்புதமான இடத்தை உருவாக்குகிறோம். இதற்கு எல்லோருக்கும் வாய்ப்பு கிடைக்காது. அதனால் நமக்கு வாய்ப்பு கிடைத்திருந்தால் இதோ கருமாவை பயன். அதனால் மனம் திறந்து வாருங்கள், மனம் திறந்து வாருங்கள். ஏதோ பணம் கேட்பதற்காகவோ இது கேட்பதற்காக நம்முடைய அடையாளத்தை உருவாக்குவதற்காக அடுத்த தலைமுறைக்கான சரியான தேடலை கொடுப்பதற்காக நாம் அனைவரும் சேர்த்து மிக உயர்ந்த அளவுக்கு அதை உயர்த்தும் என்று கூறி மிக அற்புதமான இயக்கம். இந்த இயக்கத்துடைய ஒவ்வொரு நாள் பயணமும் மிக மிக அற்புதமான அனுபவத்தை கொடுக்கும். அந்த அனுபவத்தை நல்ல கேட்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வாருங்கள். நிறைய செய்திகள் ரோட்டில் கிடைக்கும். எந்த புத்தகத்தில் இல்லாத செய்திகளும் எந்த இடத்தில் இல்லாத செய்திகளும் மிகப்பெரிய அனுபவங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம். அந்த இடத்தை நன்றாக பயன்படுத்துங்கள். உங்களுக்காக அல்ல, உங்கள் தலைமுறைக்காக. அந்த தலைமுறை மிக உயர்ந்த அளவுக்கு வருவதற்கு இந்த இயக்கமும் இந்த பணி இந்த இடமும் மிக உயர்ந்த இடம். இதை விட நாகப்பட்டினத்தில் வேறு எந்த இடமும் என்னுடைய அனுபவத்தில் எனக்கு தெரியவில்லை. அதனால் சரியாக பயன்படுத்திக் கொண்டு இவர்களை நாம் இன்னும் உயர்த்துவோம், நாளையும் உயர்த்துவோம். நாம் கனவை ஜெயிக்க வைத்த நாளையும் உயர்த்துவோம். நாம் கனவுக்கு வலு சேர்த்த நோக்கியை உயர்த்துவோம் என்று கூறி மிக அற்புதமான எனக்கு இன்று காலையில் இருந்து ஒரு குற்றம் இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த 25 ஆண்டு காலங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேலைகளை கடத்தி அடுத்த தலைமுறை கொண்டு சேர்த்தார்களே, நாம் கொண்டு சேர்ப்போமா என்று குறைந்தபட்சம் இன்றிலிருந்து ரோட்டி நாகப்பட்டினம் ரோட்டில் இருப்பதை பெருமைப்படுவோம். இதை பெருமைப்படுத்துவோம். முடிந்த அளவு பெருமைக்கான செய்திகளை சொல்வோம். கம்பாரிசனை விட்டுட்டு நாம் ஒவ்வொருவரும் செய்கிற பணியை பாராட்டுவோம். பாராட்டினால் நாம் இயக்கத்தில் இது ஏதோ ஒரு விமர்சனத்திற்கான இடமாக இருக்காது, சேர்ந்து உயர்ந்து பயணிக்கிற இடமாக மாற்றுவோம் என்று கூறி மிக அற்புதமான கடந்த சில ஆண்டுகள் நாம் ரோட்டிகள் மிக வேகமாக பயணிக்கிறார்கள். அவர்களையும் அந்த தலைவர்கள் அனைவரையும் பாராட்டி நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து மிக உயர்ந்த இடத்திற்கு ரோட்டியை எடுத்து செல்வோம். நாம் நிறுவனத்தை உயர்த்துவோம்.
நாம் இருக்கிற இடத்தில் இன்னும் மேலே கேட்கும் என்று கூறி அருமையான வாய்ப்பு கொடுத்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.